உங்கள் விஜய். ஜெய் வந்துட்டான். வாங்க மாப்ள. வா வா ஜெய், காவ்யா உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட்டிங். நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாரு, இப்படி மூஞ்ச வச்சுக்காத, கொஞ்சம் சிரி. நீ இப்படி இருந்தேன்னா இவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ப்ளீஸ் வைஷு. வைஷு சிரிக்கடி. சேச்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. கொஞ்சம் சிரி வைஷு. சத்தியமா என்னால முடியல. அவனை பாரு சேச்சி. நான் மட்டும் மூஞ்சி சரியா வச்சிருந்தா போதுமா? இவன் சரியா வச்சிருந்தாலே மூஞ்சி கோணலா தான் இருக்கும். அவனை பாத்தியா சேச்சி? பஸ்ல ஒட்டி இருக்கிற ஜோப்லி திருடா போட்டோ மாதிரியே மூஞ்சி இருக்கு. இவனை போய் எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியும்? எங்களுக்கும் புரியுது வைஷு. எங்க மேலயும் கொஞ்சம் நம்பிக்கை வை. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஓகேயா? அது வரைக்கும் நீயே அவனை பாக்குற. சரி 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 வைஷு. என்ன எல்லாரும் பச பச நின்னுட்டு இருக்கீங்க? முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. அர்ஜுன் வாப்பா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. இல்லம்மா, டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வைஷாலி மதனோட நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் தான் ஜெயோடது. எனவே முகூர்த்த நேரம் 5 மணிக்கு. சோ நோ ப்ராப்ளம். என்ன பேசுறீங்க? முகூர்த்தம் 5 மணிக்கு தான். ஆனா வைஷாலிக்கு இல்ல, ஜெய்க்கு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஐயர் சொன்னார்ல 5 மணிக்கு முகூர்த்தம்னு. நீங்க இருக்கீங்க பாருங்க, எல்லாத்தையும் இப்படிதான் மறந்துறீங்க இப்பெல்லாம். நீங்களே உங்க ஐயர் கிட்ட கேளுங்களேன். சாமி சொல்லுங்க. அர்ஜுன் சார், உங்களுக்கு தான் கிரகங்களை பத்தி எல்லாமே தெரியுமே. அவ விருப்பப்பட்டதுனால ஜெய் காவியாவோட நிச்சயதார்த்தத்தை 5 மணிக்கு பிக்ஸ் பண்ணிட்டோம். ஐயரே, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. இதுக்கு மேல உங்க விருப்பம். இதுல அர்ஜுன் விருப்பப்படுறதுக்கு என்ன இருக்கு? முகூர்த்தம் 5 மணிக்கு தான், நிச்சயதார்த்தம் 5 மணிக்கு தானே. என்னம்மா, கரெக்ட் தானே? அதே அதே, எல்லா ஏற்பாடும் அப்படித்தானே பண்ணணும். கரெக்ட். என்னத்த சொல்றீங்க? அட என்ன இதெல்லாம் குழப்பம்? தனோ, ஐயர் தான் சொல்றாருல, நம்மளும் அதை கேட்போமே. பசங்களோட நன்மைக்காக ஐயர் வச்ச நேரத்துல நிச்சயம் பண்ணிக்கலாம். எல்லாரும் இப்ப ரெடியா தானே இருக்கோம். ஆமாமா, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. ஆமா, ஆரம்பிங்க. வந்து உட்காருங்க. என்ன என்ன புது நாடகம் ஆடிட்டு இருக்க? நாடகமா? சிச்சிச்சே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இது நிச்சயதார்த்தம். நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? ஹாப்பி. அண்ட் யூ நோ வாட், இதெல்லாம் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். தேங்க் யூ. ஏய், உளறாத. கோவப்படும் போது நீங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே இருக்கீங்க. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? இல்ல, ஒரு விஷயத்தை நினைச்சா சிரிப்பு வருது. நீங்க ஏன் இவ்வளவு கஞ்சூசா இருக்கீங்க? ஐயர் பாவம், அவருக்கு 500 ரூபாய் தான் பேசியிருக்கீங்க. அவர் போக வர கூட பத்தாது. ஆனா நான் 1500 பேசினேன். 3 times பெட்டர். ஜஸ்ட் 1000 rupees எக்ஸ்ட்ரா. தூக்கிட்டல ஐயர. அதனாலதான் கிரகம், நட்சத்திரம், ராசி, டைம் எல்லாம் மாறிடுச்சு. நான் உங்க வைஃப்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்ல. பாவம் நீங்க.
ஓகே ரிலாக்ஸ். ஓகே, நம்ம மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நம்ம 2 பேரும் ரகசியமா பேசிட்டு இருந்தோம்னா மத்த எல்லாரும் தப்பா நினைப்பாங்கல்ல. இங்க பாருங்க, அப்படி ரிலாக்ஸ். இந்த ஆத்து பெரிய மருமக பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கலாம். ஓகே, நலுங்கு வைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஜெய். கொஞ்சம் சரிங்களா? பொண்ணு மாப்பிள்ளை மோதிரத்தை மாத்திங்க. ஓ காட். என்னாச்சு ஜெய்? என்னாச்சு ஜெய்? ஏன் யோசிக்கிற? போட்டு விடு, சடங்குல லேட் பண்ணக்கூடாது. என்ன அர்ஜுன், ஜெய் யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சு ஜெய்? மோதிரத்தை போடு. என்னப்பா தூங்கிட்டியா? இவ்ளோ அழகான பொண்ணை காக்க வச்சிட்டு இருக்க, மோதிரத்தை போட்டு விடு. ஜெய் போடு. என்னப்பா தவறுது? பரவாயில்ல, எடுத்து போடு. ஜெய் மோதிரத்தை போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மோதிரம் என்னால போட முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. ஜெய், என்னாச்சு உனக்கு? சாரி காவியா, என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இது நடந்தா காதலுங்கிற பேருக்கே அசிங்கம். நான் உனக்கு இந்த மோதிரத்தை போட்டா அது நான் உனக்கு பண்ற துரோகம், காதலுக்கு பண்ற துரோகம். இந்த நேரத்துல இவ்வளவு பேருக்கு முன்னால இந்த தப்பு நடக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்ப சொல்லாம வேற எப்பதான் சொல்றது? இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை காவியா. தப்பு என்னோடதுதான். ஆனா இதுவரைக்கும் எனக்கு தைரியம் வரல. உன்னை நான் என்னைக்குமே காதலிக்கலைங்கிற உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரல. இப்போ கூட என்னால உன் லைஃப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லணும்னு முடிவு பண்ணேன். நான் என்னைக்குமே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு என் மனசார சம்மதிக்கல. அதனாலதான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். நான் ஒருத்தருக்கு பயந்து ஒருத்தரோட ப்ரெஷர்ல உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. காவியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உண்மையை சொல்லணும்னா வேற வழியே இல்லை. காவியாவை காதலிச்சிருவோன்னு ட்ரை பண்ணிலாம் பார்த்தேன். ஆனா என் மனசு கடைசி வரைக்கும் இடமே கொடுக்கல. என் மனசுக்குள்ள இன்னொருத்தி இருக்கா. என்னோட தப்பால நான் அவளை தொலைச்சிட்டேன். அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா. கல்யாணம் பண்ணிக்கிற 2 பேரும் பிடிச்சி லவ் பண்ணணும். ஆனா என்கிட்ட லவ் இல்ல காவியா. ஐ எம் வெரி சாரி. நான் உனக்கு கொஞ்சம் கூட பொறுத்த இல்லை. எனக்கு தெரியும் காவியா, நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ன கடைசி வரைக்கும் மன்னிக்க போறதில்ல. ஐ எம் சாரி காவியா. காவியா, காவியா, ஜெய், ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கடைசி நேரத்துல வந்து கழுத்து எடுத்துட்ட? பிரவீன், நான் ஜெய் கிட்ட பேசுறேன். ஜெய், இங்க வா. என்ன சொன்ன? கீழே பார்க்காத, என்ன பார்த்து சொல்லு. ஐ எம் சாரி அர்ஜுன். நான் உண்மையை தான் சொன்னேன். இதான் உண்மையா? இதுதான் உண்மையா? சாரி அர்ஜுன், என்னால காவியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அர்ஜுன். நான் காவியாவை லவ் பண்ணல அர்ஜுன். நான் வைஷுவை தான். இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா?
எல்லாரையும் கூட்டு வச்சு என்னை அவமானப்படுத்துறதுக்கு. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, அப்படித்தானே? நீ எவ்வளவு வேணாலும் அடி அர்ஜுன், அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீ என்ன சொன்னாலும் கேக்குற. ஆனா இது ஒண்ணு மட்டும் வேணாம் அர்ஜுன். நீ சொன்னதை கேட்டு 2 பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும் அர்ஜுன். சரியான நான் தனிப்பட்டு எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். ஆனா நீ சொல்லி நான் அதை கேட்ட 2 பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அந்த பழி உன் மேல வரவேணா அர்ஜுன். இப்ப சொல்ற அர்ஜுன், வைஷாலியை தான் லவ் பண்ற அர்ஜுன். இதான் உண்மை. போதும். நீ என் கூட பிறந்த தம்பியா இருந்தா இப்படி பண்ணிருப்பியா? இத்தனை வருஷமா உன்னை பாத்துக்கிட்டதுக்கு நல்லாவே நன்றியை காமிச்சிட்ட. அண்ணன் அண்ணன் சொல்லி என் கழுத்தையை அறுத்துட்டியடா, நன்றி கேட்டவன. தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத அர்ஜுன். எனக்கு இதுதான் குடும்பம். கூட பிறக்கலனாலும் நான் உன் தம்பி தான் அர்ஜுன். என் லைஃப், என் கேரியர், இது எல்லாமே நீ எனக்கு கொடுத்தது அர்ஜுன். அதே மாதிரி இந்த ஒன்னையும் நீ எனக்கு கொடுத்துரு அர்ஜுன். நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க, அதுக்காக நான் உனக்கு சாகர வரைக்கும் விசுவாசமா இருக்கேன். உனக்காக உயிரை கூட கொடுப்பேன் அர்ஜுன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். ஐ எம் வெரி சாரி அர்ஜுன். நான் வைஷ்வதை லவ் பண்றேன் அர்ஜுன். என்னால அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஆசைப்பட்ட வைஷாலிக்கு நான் உண்மையா இல்ல அர்ஜுன். அதான் இப்ப அவ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறா. அவ சந்தோஷமா இருக்கணும். குறைஞ்சபட்சம் காவியோட வாழ்க்கையை நான் காப்பாத்திட்ட அர்ஜுன். எனக்கு அது போதும். வைஷாலி தான் எனக்கு கிடைக்கலன்னு நான் காவியாவை பழிவாங்கல அர்ஜுன். ஏன்னா நான் உன்னோட வளர்ப்பு அர்ஜுன். என்னால அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண முடியாது அர்ஜுன். எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருக்க. ஐ எம் வெரி சாரி. டேய், உயிரை கொடுப்பேன் அது இதுன்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? இல்ல அர்ஜுன், சத்தியமா நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் அர்ஜுன். உயிரை கொடுப்பியா? ஐ எம் சாரி அர்ஜுன். இந்த கல்யாண விஷயத்தை ஒண்ணு தவிர நீ என்ன சொன்னாலே கேட்கிற அர்ஜுன். என்னால வைஷ்வ தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அர்ஜுன்.
நான் அவளை மட்டும்தான் அர்ஜுன் லவ் பண்றேன். நான் இப்ப வரைக்கும் உனக்கு எதிர்த்து எதுவுமே பண்ணல அர்ஜுன். இனியும் பண்ண மாட்டேன் அர்ஜுன். இருந்தா கூட இதை என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அர்ஜுன். போதும். இல்ல, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும். இல்ல அர்ஜுன். இதோ பார், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும். இதான் என்னோட கடைசி முடிவு.